ஒரு ஆம்பளை வீட்டு வேலை செய்றான், சாப்பாடு சமைக்கிறான், துணி துவைக்கிறான், குழந்தை பார்த்துக்கிறான். இது என்ன காமெடியா? இல்ல சீரியஸா? இல்ல நண்பர்களே, இதுதான் கட்டா குஸ்தி 2வோட கதையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ரீல் டாக் தமிழ் சேனல். நான் உங்க திலீபன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கட்டா குஸ்தி 2வோட ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை நீங்க நம்ம சேனலுக்கு தரணும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க கட்டா குஸ்தி 2 மூவி கட்டா குஸ்தி 1 மூவியை விட வர்த் இல்லையா? அந்த லெவல தொடுமா தொடாதா? படம் பார்த்தவங்களுக்கும் சரி, படம் பார்க்காதவங்களுக்கும் சரி, ஒரு ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. இந்த மூவியோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மூவியோட மூவி பேசிக்ஸை பார்த்துடலாம். இந்த மூவியோட டைரக்டர் செல்லையாவும், ஹீரோவா விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காங்க, ஹீரோயினா ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்ல ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, கருணாஸ், முனிஷ்காந்த், காளி வெங்கட் அண்ட் கருணாகரன் கூட நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து சீன் ரோல்டனே போட்டிருக்காரு. இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா முந்தநேத்து, அதாவது ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த மூவியோட ரன் டைம் 2 மணி நேரமும் 34 நிமிஷமும் இருக்குங்க. இந்த மூவியோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் பாட்டுல கீர்த்தி ஒரு சாம்பியன் ரெஸ்லர், வீரா ஒரு கான்சர்வேட்டிவ் ஹஸ்பண்ட். அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கீர்த்தியோட ரெஸ்லிங் ஐடென்டிஃபை ரிவீல் ஆகி கடைசியா அப்படி இப்படின்னு ஒரு ஹாப்பி எண்டிங் ஆச்சுங்க. ஆனா இந்த மூவில என்ன நடக்குதுன்னா, ரோல் ரிவர்சலே தான் நடக்குது. கீர்த்தி தன்னோட ரெஸ்லிங் கெரியரை கண்டினியூ பண்ணிட்டு போறா. வீரா இப்போ வீட்ல இருந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஹேண்டில் பண்றாங்க. கீர்த்தியோட எம்பிஷனை சப்போர்ட் பண்றான் அப்படியே சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு இதுல ஒரு குழந்தையும் இருக்குங்க. இதுல பேரண்ட்ஹுட், சோசியல் எக்ஸ்பெக்டேஷன், ரெஸ்லிங் கெரியர் இந்த எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஜகிள் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் வருது? இதுதாங்க படம். ஸ்பாயிலர் சொல்ல மாட்டேன், படத்தை பாருங்க. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்ல நம்மள இருக்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ரோல் ரிவர்சல் கான்செப்ட்னு ஒன்று இருக்குங்க. என்னன்னா, அங்க அவ பண்ணதை இவன் பண்றான், அங்க அவன் பண்ணதை இவ பண்றா. இது ரொம்ப ஃப்ரெஷ் ஐடியா. தமிழ் சினிமால ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து வைஃபை சப்போர்ட் பண்றதை இவ்வளவு பாசிட்டிவா காட்டின படங்கள்ல வெரி லெஸ் தாங்க. இருந்தாலும் இந்த மூவி இப்ப வந்தது ஒரு நல்ல ஐடியானே சொல்லலாம். அப்புறம் இங்க விஷ்ணு விஷாலோட காமெடிங்க, அவரோட இந்த நேச்சுரல் காமிக் டைமிங் இந்த படத்துல ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ்ல பண்ற இந்த சீன்ஸ் எல்லாம் சிரிப்பு தாங்கவே முடியாதுங்க. ஓவராலா அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஐஸ்வர்யா லட்சுமியோட பெர்ஃபார்மன்ஸ் ரெஸ்லிங் சீன்ல அவங்க டெடிகேஷனை பாருங்க, அப்பா வேற லெவல், ரியலி இம்ப்ரெசிவ்ங்க. இந்த ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டரா வேற லெவல அவங்கள காட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்து அந்த யோகி பாபு, கருணாஸ் காமெடி, அவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து ஸ்கிரீன்ல வர்ற ஒவ்வொரு சீனும் தியேட்டர்ல சிரிப்பு தெரிக்குங்க. குறிப்பா அந்த யோகி பாபுவோட நியூ கேரக்டர் அன்எக்ஸ்பெக்டடா அவரை அந்த காமெடி சீனுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த மூவில யூஸ் பண்ணிருக்க இந்த ஃபெமிலி எமோஷன்ஸ், படத்துல அவங்க 2 பேரும் அம்மா அப்பா வந்து ஒரு குழந்தைய வளர்க்கும் போது அவங்க எதிர்நோக்கிற ஸ்ட்ரகிள்ஸை ரியலிஸ்டிக்காவே காட்டியிருக்காங்க. அண்ட் சில சீன்ஸை ஹார்ட்டே டச் பண்ணுங்க. குறிப்பா அந்த பேபியோட வர சீன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அடுத்ததா நேர்மையா சொல்லணும்னா, இந்த மூவியோட நெகட்டிவ்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் கதைச்சே ஆகணும். என்னன்னா, முதல் பாட்டை பார்த்தவங்களுக்கு கதை எங்க போகுது, எப்படி போகுது, எப்படி முடிய போகுதுன்னே கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிடலாங்க. ஏன்னா இதுல நோ ரியல் சர்ப்ரைசஸ்னே சொல்லலாம். அடுத்து நம்ம ரன் டைமை பத்தி கொஞ்சம் யோசிச்சா, இந்த படத்தோட ரன் டைம் 2 மணி 34 நிமிஷம்ன்றது ஓவரா தாங்க இருக்கு. மிடில் போர்ஷனும் கொஞ்சம் ட்ரெக் ஆகுது, கொஞ்சம் டைட்டாவே எடிட் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த மூவில யூஸ் பண்ணிக்க அந்த ஜெண்டர் பொலிட்டிக்ஸ் தாங்க. என்னன்னா, இந்த பெண்களை ஒதுக்கி வை அப்படி இப்படின்ற அந்த சில சமாச்சாரங்களை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்து திணிச்சிருக்காங்க. இந்த படத்தை சில நேரத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். மூவியை போய் பாருங்க, அப்ப புரியும். அண்ட் அடுத்து அந்த சீக்குவல் ஃபீலே இல்லைங்க இந்த மூவில. ஒரு ஃப்ரெஷ் சீக்குவல் இல்லாம சேம் ஸ்டோரி டிஃபரெண்ட் ஆங்கிள் மட்டும் சொல்ற மாதிரியே ஃபீல் ஆகுது சம் பிளேசஸ்ல தான். மற்றபடி இந்த மூவி ஓவராலா நார்மலா போகுது. இதை நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். என்ன இந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தாங்க இருக்கு. ஏன்னா படத்துலயும் கிளைமேக்ஸ்ல வீரா 15 நாள் ட்ரைனிங் எடுத்து கீர்த்திய கடைசியா வின் பண்ணிடுவாரு. அதே மாதிரி ஒரு ரிகர்சிவ் மூமெண்ட் தாங்க இதுலயும் இருக்கு. என்னன்னா, இதுலயும் கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். கீர்த்தியோட கேரக்டருக்கு இதுலயும் நீதி கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி தான் நடக்குது. இந்த மூவி கொஞ்சம் ட்ரக் ஆகுறதுக்கு அடுத்த ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, ஐஸ்வர்யாவோட வாய்ஸ்க்கு பதிலா இந்த மூவில டப்பிங்ல வேற யாரையோ பேசுற மாதிரி வச்சுட்டாங்க. யாருன்னு தெரியல. அது கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆக வைக்குது. அது என்னன்னு புரியவும் மாட்டேங்குது. அடுத்து இந்த மூவிக்கு ஃபெமிலியா போகலாமான்னு கேட்டா, ஆமாங்க போகலாம். இந்த மூவிக்கு யூ சர்டிபிகேட்டே கிடைச்சிருக்குங்க. குழந்தைங்களோட பார்க்கலாம். எந்த 18+ அடல்ட்டோ எந்த விதமான ஒரு சென்சார் இஷ்யூஸா எதுவுமே இல்லை. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம், கிட்ட காமெடிக்காக போகலாம். அண்ட் இந்த மூவிக்காக நெட்ஃபிளிக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து ரொம்ப பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அதர்வைஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது
பார்த்தா போதும்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மூவியோட ரேட்டிங்க பத்தி நாங்க பார்த்தோம்னா, இந்த மூவிக்கு கிரிட்டிக்ஸ் ரேட்டிங்கா இந்தியா டுடே 5க்கு 2 பாயிண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த ஹிந்து பப்ளிகேஷன் இதுக்கு இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் பார்ட் 1 பட் சேம் ஓல்ட் மிஸ்டேக்ஸ்னே சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிரெடிக்டபிள் பட் ஃபன்னினே சொல்லிட்டாங்க. இதுக்கு ஓவராலா என்னோட ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 குடுக்கலாம். ஆனா IMDbல இப்போதைக்கு கிரிட்டிக்ஸ் ரேட்டிங்ல 5க்கு 3 குடுத்திருக்காங்க. இது என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கட்டாகுஸ்தி 2 பார்த்தீங்களா? உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. முதல் பாகம் பிடிச்சிருந்தவங்களுக்கு செகண்ட் சீக்வல் எப்படி இருந்துச்சுன்னு கூட சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடிங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு புதிய ரிலீஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்க திலீபன். நீங்க பார்த்துட்டு இருக்க ரீல் டாக் தமிழ் சேனல். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.